நந்தினி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை விஜய், அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? நான் வர்றதுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தலை பொங்கல்ல, அதனால நம்மள அங்க கொண்டாடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட தான் வந்தாங்க. அப்படியா? அப்ப நான் உங்க வீட்டுக்கா போகணும். ஆமா விஜய், அம்மாவும் அப்பாவும் புதுசா ஒரு வீடு பார்த்துருக்காங்களாம். ஐ, நல்ல விஷயமா இருக்கே. 4வது தெருவில் தான் வீடு பார்த்துருக்காங்க விஜய். கேட்கவே சந்தோஷமா இருக்கு நந்தினி. இவ்வளவு நாளா சின்ன வீட்லயே கிடந்துட்டீங்க, இப்ப மாதிரி பெரிய வீடா பார்த்துருக்காங்களா? அவங்க வீடு பார்த்ததே நம்மளுக்காக தான். நம்ம போறோம் வரோம், அங்க தங்குறதுக்கு வசதியே இல்லைன்னு தான் வீடு பார்த்துருக்காங்க. 2 பெட்ரூம் வச்சு பார்த்துருக்காங்களாம். பரவாயில்ல, நம்மள சாக்கு வச்சாது கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜய். பொங்கலுக்கு வேற நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமா? அதுக்கு என்ன நந்தினி, நம்ம தாராளமா வாங்கி கொடுப்போம். வாரியா கடைக்கு போவோம், வாங்கிட்டு வந்துருவோம். அப்படியே அவங்க புது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சிருவோம். எப்படியும் அவங்க வாங்க மாட்டாங்கல்ல, நம்மளே எல்லாத்தையும் கொண்டு வந்து வாங்கி வச்சிட்டோம்னா சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விஜய். அது நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் சம்பாதிப்பேன்ல, அப்போ ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்துக்கிடுதே. ஏன் இப்படி பேசுத? இனி அடுத்த அளவா நினைக்க நான் வாங்கி கொடுக்க கூடாதா? ஐயோ, அப்படி இல்லை விஜய். இப்போ நம்மளே இங்கே மாமா வீட்டில் தானே இருக்கோம். மாமா சம்பாதிக்கிற துட்டை கொண்டு போய் நம்ம எப்படி எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க முடியும்? லூசு, நானும் தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம காசுல நம்ம வாங்கி கொடுப்போம், சரியா? அப்பா காசுலாம் நம்ம எடுத்து கொடுக்க வேண்டாம். சரி விஜய், ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நீயும் நானும் வேற வேற கிடையாது, சரியா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. பிரிச்சு பேசுறத நிறுத்து. பிரிச்சுலாம் பேசல விஜய், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எவ்வளவுதான் செய்வீங்க? என்ன நந்தினி, நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யாம வேற யாரும் செய்வா? உனக்கு அப்பா அம்மானா அவங்க எனக்கும் அப்பா அம்மா தானே. விஜய், நீங்க கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். உன்ன மாதிரி ஒரு அன்பான ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம்மா. தலைவரே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் பம்பாய்க்கு போய் நல்ல ஜாலியா இருந்தீங்களா? ஆமா, என்ன ஜாலியா இருந்தோம். பம்பாய்க்கு யார் போனா? சேலக்காரக்கா, உங்களுக்கு தெரியாதோ? தலைவர் என்னாச்சி, அது அக்கா இல்ல, பாட்டி டை அடிச்சுட்டு சுத்துது. இல்ல சும்மா கடலை, ஊருக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடாத, பேசாம இரு. ஆ சரி சரி. இந்த ஊருக்குள்ள ஆம்பளை ஆட்களே இல்லையா? பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டா எப்பவும் பொம்பளை ஆட்கள் தான் வருது. ஆம்பளை ஆளுக்கு ஒரு ஆளு வரமாட்டேக்காங்க. என்ன தலைவர் தம்பி, என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் மனுஷன்னா தெரியலையா? நானும் ஆம்பளை தான். இவரெல்லாம் ஒரு ஆம்பளையா? இவர் ஒரு கிழவன். ஏட்டி குந்தாணி, கிழவன் கிழவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, கையில் இருக்கிற கட்டையை கொண்டு உன் மண்டையை நல்லா உடைச்சிருவேன். சரி, நம்ம எல்லாரும் இங்க எதுக்கு கூடியிருக்கோம்னா? எதுக்கு கூடியிருக்க போறோம்? பொங்கலுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு 5000 ரூபாய் தர போறீரா? எம்மா என்னைய பேச விடுங்கம்மா. கேட்க இஷ்டம் இல்லாதவங்கள எந்திரிச்சு தூர போயிருங்க. அடியே சும்மா இரியண்டி, தலைவர் அண்ணாச்சியை பேச விடு. அண்ணாச்சி நீங்க பேசுங்க அண்ணாச்சி. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, இனிமே அவ பேசாம நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க தயவு செஞ்சு பேசுங்க. நான் எதுக்குமா உங்களுக்குலாம் 5000 ரூபா தரணும்? அதான் 3000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, வாங்கியிருப்பேல்ல. வாங்கலைன்னு சொல்லிடுவாங்களோ அவங்க? என்ன சண்டை போட்டு வெயிலுக்குள்ளே எங்களெல்லாம் காய விட்டு எப்படி கஷ்டப்படுத்தி வாங்கினாங்க தெரியுமா? போய் சொல்லாதீங்க டி, நான் உங்க பின்னால நின்றுதான் வாங்கினேன். சண்டை போட்டியே இல்லையா? அது சண்டை போட்டேன், ஆனா எல்லாரும் துட்டு வாங்கிட்டீங்கல்ல. பிறகு என்ன, கரும்பு எனக்கு மட்டும் எப்படி ஓஞ்சு போன கரும்பு கொடுத்தான்னு தெரியுமா? போலியோ அட்டாக்கான கரும்பு கொடுத்தான். உங்களுக்கெல்லாம் நல்ல தடி தடியா கொடுத்தாமல, வாங்கிட்டு போனீங்கல்ல. ஏன் பேச மாட்டீங்க? பொங்கலுக்கு நீங்கள் கரும்பே வாங்க மாட்டீங்களா? இந்த ஒத்த கரும்பு வச்சே பொங்கலை கதையை முடிச்சிருவீங்களோ? ஆமா, கரும்பு வாங்க போனா அவன் கெட்டு 200 ரூபா 300 ரூபா சொல்லுதா. அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல போட முடியுமா? நான் ஒரு கரும்பு வச்சே பொங்கலை கொண்டாடிடுவோம்ல. ஒரு கரும்பு என்னத்தம்மா காணும்? எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு கட்டு வாங்கினாலே காணாது. உங்களுக்கு என்னம்மா, உங்களுக்கெல்லாம் வாங்கி தர ஆள் இருக்கு. எனக்கு அப்படியாம்மா? எனக்கு நானே தானே வாங்கிக்கிட வேண்டி இருக்கு. எங்களுக்கு மட்டும் யார் வாங்கி தருவா? என் மாவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் துட்டு கொண்டு வருவான், அதை சேர்த்து வச்சு நாங்கள் கரும்பு வாங்குவோம். உனக்கு என்ன பிரச்சனை? அதான் பொங்கல் கொண்டாடுங்கன்னு கவர்மெண்ட் 3000 ரூபா கொடுக்கல, அதில் கரும்பு வாங்கி திங்க வேண்டியதானே? பேச வந்துட்டா. 3000 ரூபாய்க்கு கரும்பு வாங்கி திங்க முடியுமா? எவ்வளவு செலவு இருக்கு?
வீட்டில் சோறு பொங்கி குழம்பு வச்சு திங்கிறவளுக்கு தலைமா செலவு, உனக்கெல்லாம் என்னம்மா செலவு? நீ தான் சோறு பொங்கி நாங்களாம் பார்த்ததே இல்லையே. தினம் பழைய கஞ்சி தான் குடிப்பேன், பிறவு என்ன? உனக்கு தான் செலவே கிடையாது. பழைய கஞ்சி என்ன சும்மாவாமா வருது? சோறு பொங்காம வந்துருமோ? ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி தராங்க, அதை வாங்கி சோத்தை பொங்கி பழைய கஞ்சியை போட்டுருதீங்க. இதில் என்ன செலவு இருக்குது உங்களுக்கு? அவ வீட்டு அரிசி காணாதுன்னு அன்னைக்கு என்கிட்ட வேற வந்து அரிசி கேட்டா. ரேஷன் கார்டு தாங்க, உங்க அரிசியை நான் வாங்கிக்கிடுதேன்னு கேட்கா. உங்ககிட்ட வந்து அரிசி கேட்டாலாக்கும் என்கிட்ட வந்து பாமாயில் வாங்கலை பருப்பு வாங்கலைன்னா எனக்கு தா, நான் வாங்கிக்கிடுதேன்னு கேட்கா. நான் எப்படி வாங்காம விடுவேன்? நாளை வாங்கிடுவேன். கூட்டத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டது நானு. இங்கே ஆளுக்கு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேணா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடட்டா? கூல்ட்ரிங்க்ஸ் தலைவரே, கூல்ட்ரிங்க்ஸ். ஏம்மா, எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி தர முடியாதும்மா. பஞ்சாயத்துக்கு வந்த விஷயத்த மட்டும் கேளுங்க. தலைவர் என்னாச்சி, கூல் டவுன்னு சொல்கிறது தான் லட்சுமி அக்கா கூல் ட்ரிங்க்ஸுங்காக. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்படியாம்மா? சரி சரி, கூல் ட்ரிங்க்ஸ் தான் கேட்கீங்களோன்னு பயந்துட்டேன். சேலக்கார பாட்டி, ரொம்ப நாளாக உங்களை ஊருக்குள்ளேயே ஆளை காணும், எங்கே போயிட்டீங்க? நான் என் மாவா வீட்டுக்கு போயிருந்தேன் மட்டி. அருப்புக்கோட்டையில் இருக்கல்ல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். இங்கே ஒன்றும் சேலை வியாபாரம் பெருசாக போகலை. நானும் சேலையை கொண்டு கொடுக்க எல்லாவளும் ஓசைக்கு வாங்கிக்கிடுதாளுங்க. துட்டை கேட்டால் மட்டும் கோவப்படுதாளுங்க. அதான் சரி கொஞ்ச நாளைக்கு கிடக்கட்டும்னு போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். இப்போ தான் வந்தேன். எவ உங்ககிட்ட சேலையை வாங்கிட்டு துட்டு கொடுக்காம விட்டா? எவளுமே சேலையே முதல்ல எடுக்க மாட்டேக்கா. எல்லாம் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுதீங்க, இல்லைன்னா ஃபோனிலேயே உட்காந்து டிக்கின்னு ஆர்டர் போட்டுருதீங்க. நம்மகிட்டலாம் வந்து எவ சேலை எடுக்கா? நம்ம ஒரு 4 சேலையை கொண்டு போனோம்னா அந்த டிசைன் இல்லையா, இந்த டிசைன் இல்லையா, சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருதாளுங்க. நம்மளும் எத்தனை சேலையை தான் வாங்கிட்டு வந்து போட. முதல்லலாம் சேலை வியாபாரம் நல்லா அமோகமாக நடக்கும். இப்போ ஒருத்தையும் வாங்க மாட்டேக்காளுவலே. ஆமாம், நீங்கள் கடனுக்கு கொடுத்த உடனே 300 சிலையை 500 வச்சு விற்பீங்க. ஆனால் கடைக்காரன் 300 சிலையை 150 தாராமல, அதனால நாங்கள் அங்கே போய் வாங்கிடுதோம். அதுவும் கரெக்டு தாம்மா. உங்கள் இடத்துல இருந்தும் பார்க்கணும்ல. 10 ரூபா குறையா கிடைச்சா அங்கே தானே நம்ம போவோம். ஏல ஆரஞ்சு மண்டையா, உங்க 2 பேரும் எதுக்கு கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன்? எனக்கு காவலுக்கு நிக்கிறதுக்கா? இந்த பொம்பளையில அமைதியா இருக்க சொல்லல. அண்ணாச்சி, எல்லாரும் பேசுறது கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு அண்ணாச்சி, கொஞ்ச நேரம் பேசட்டுமே. சரில, நீ நாளையில இருந்து அவங்க பேசுறதையே கேட்டுக்கிட்டு அங்கனே உட்காந்து கொண்டு உனக்கு இன்னும் வேலை கிடையாது. வேண்டாம் அண்ணாச்சி, இருங்க, நானே இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துதேன். சீக்கிரம் இந்த வேலையை செய். இங்க பாருங்க, யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருங்க. அவங்க கிடக்கா. பாத்திமா, நீ என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு? சாலை கருவாடு கிடந்தது செல்வி, அதை போட்டு இன்னைக்கு குழம்பு வச்சுட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குமே. அதுக்கு கூட்டுக்கு முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சுக்கோ. 4 அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுக்கோ. எங்கள் அம்மாலாம் அப்படித்தான் தருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சரி செல்வி, அதே மாதிரியே செய்தேன். யார் வீட்டில் கருவாட்டு குழம்பு? எனக்கு ஒரு கிண்ணம் தாங்களே. செல்லத்தாய் அக்கா வீட்டில் தான் கருவாட்டு குழம்பா. வேணா கேட்டு வாங்கிக்கோ. செல்லத்தாய் அக்கா, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏல, இதான் நீ சமாதானப்படுத்துற லட்சணம்மா? அவளுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாளுக. நான் வேணா எந்திரிச்சு வீட்டுக்கு போட்டா? இருங்க இருங்க, கோவப்படாதீங்க, இருங்க, இவங்க எல்லாரும் இப்போ பேச்ச நிறுத்துதே. எல்லாரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? அமைதியா இருந்தீங்கன்னா தலைவர் எல்லாருக்கும் 1000 ரூபா தாராராம். என்னெல்லாம் இப்படி மாட்டி விடுதே? ஆளுக்கு 1000 ரூபாயா நான் கொடுக்கணும்? தலைவர் அண்ணாச்சி 1000 ரூபா தாரீங்களா? ரொம்ப நல்லதா போயிட்டு அண்ணாச்சி. ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்கு. இந்த 1000 ரூபாயும் சேர்த்தா 4000 ரூபா ஆயிரும். ரொம்ப நல்லதா போச்சு. பொங்கலை சீரும் சிறப்புமா கொண்டாடிடலாம் அண்ணாச்சி. ஏம்மா, நான் 1000 ரூபாலாம் கொடுக்கலம்மா. உங்க எல்லாரையும் அமைதியாக்குறதுக்கு தான் அப்படி சொன்னோம். நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? பொங்கலை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னைய பேச விடுங்க. பொங்கல் 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 ஜாலியா இருக்கும். இழிச்சக்கா, பேசாம இருங்க. சரி தலைவர் அண்ணாச்சி, பேசாம இருக்கேன். பொங்கலுக்கு விழா நடத்தணும்ல, அதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். பொங்கல் விழா என்னென்ன போட்டி வைக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி சொல்லுங்க. அதுபடி வச்சிருவோம். என்ன போட்டி வைக்கவா? வழக்கம் போல வச்சிட வேண்டியதானே. ஒரு பாட்டு போட்டி, ஒரு கோல போட்டி, அதுகளை வச்சு விடுங்க. கோலம் போட்டி கண்டிப்பா வைக்கணும். பொங்கல்னா எல்லாரும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவீங்கல்ல, அதனால கோலம் போட்டி வச்சிருவேன். கோல போட்டி வச்சீங்கன்னா இந்த ஒத்த ரோசாக்கு பரிசு கொடுக்க கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும். இது நல்ல கதையா இருக்கே. யாரு கோலம் நல்லா போடுதாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீ போட்ட கோலத்துக்கெல்லாம் பரிசு தர முடியுமாம்மா? போன வருஷம் எபிசோடெல்லாம் எடுத்து பாருங்க மக்களே. இவ போட்ட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க.
கோலம் போட்டி கண்டிப்பாக உண்டுமா. எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு வச்சிருங்க. நாங்கள் வருவோம். எப்போ வருவோம்லாம் சொல்ல மாட்டேன். நானே வந்து மார்க் போட்டுட்டு போயிடுவேன். பிறவாட்டி பரிசு தருவேன். சரியா? நீங்கள் போட்டு வச்சிருங்க. நான் வருவேனான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? நான் காலையில் எப்போனாலும் வந்து பார்ப்பேன். தலைவர் அண்ணாச்சி, இந்த வருஷம் என் கோலத்தை பாருங்க, நீங்களே மயங்கிருவீங்க. சரி, கோலப்போட்டிக்கு என்ன பரிசு தர போறீங்க? ஏம்மா என்ன போட்டி வைக்கணும்னு பேசத்தான் வந்திருக்கோம்மா. பரிசை பற்றிலாம் நான் பிறவாட்டி தான் முடிவு பண்ணுவேன். என்ன பரிசு கொடுத்தா உங்களுக்கு என்ன? எப்படி உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பிறகு எதுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்படுதீங்க? நீ ஒரு கோலம் போட்டிருந்தியே, அதை விட என் கோலம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் 2வது பிரைஸ் கிடைச்சதுப்பா. எனக்கும் ஒரு பிரைஸ் கிடைச்சதே, 3வது பிரைஸ்ன்னு நினைக்கேன். பாட்டு போட்டி கண்டிப்பா வச்சிருங்க தலைவர் என்னாச்சி. அதுல நம்மளுக்கு தான் பிரைஸ்ன்னு எழுதி வச்சிருங்க. என்ன பிரைஸ் கொடுக்க போறீங்களோ அதுல என் பெயரை போட்டு வச்சிருங்க. சரியா? நம்மளுக்கு தான் கிடைக்கும். அப்ப நாங்களே என்ன புல்லு புடுங்கவா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? எங்களுக்கெல்லாம் பிரைஸ் கிடைக்காதா? எங்களுக்கு தான் முதல் பிரைஸ் கிடைக்கும். தாத்தா வாயை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். ஏட்டி நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம் மிதிச்சு. சரி, ஒரு பாட்டு போட்டியும் ஒரு கோல போட்டியும் கண்டிப்பாக வச்சிருவோம். சரியா? அடுத்து வேற ஏதாட்டும் ஒன்று வைக்கணுமா சொல்லுங்க. தலைவர் என்னாச்சி, கயிறு இழுக்கிற போட்டி வைப்போமா? அங்கிட்டு பூரா ஆம்பளைలు, இங்கிட்டு பூரா பொம்பளைங்க சேர்ந்து போட்டு ஒரு கயிறை போட்டு இழுப்போம். யார் ஜெயிக்காவளோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுங்க. பொம்பளைங்க ஜெயிச்சா பொம்பளைங்க குரூப்புக்கு ப்ரைஸ் கொடுங்க. ஆம்பளைங்க ஜெயிச்சா ஆம்பளைங்களுக்கு கொடுங்க. இது நல்ல ஐடியாவா இருக்குமா? நல்ல கயிறு இழுக்கிற போட்டி வைக்கலாம் போலயே. பானை உடைத்தல் போட்டி வைக்கலாம். பிறகு வாளிக்குள்ள தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த வாளியில் இருக்கிற தண்ணியை கையை வச்சு மோந்து மோந்து கொண்டு போய் பாட்டிலில் ஊற்றி நிறைப்பாங்களே, அது வைக்கலாம். நிறைய போட்டி இருக்கு தலைவரே. இல்லைம்மா, ஒரு கோல போட்டி கண்டிப்பாக வைக்கணும். பாட்டு போட்டி எல்லாரும் ஆசைப்படுதீங்க, அதனால பாட்டு போட்டியும் வைக்க. இன்னொரு போட்டியை அந்த கயிறு இழுத்தல் வச்சுக்கிடுவோம். 3 போட்டி. சரியா? போதும், வேற ஒன்றும் வேண்டாம். போட்டியெல்லாம் எப்போ வைக்க போறீங்க தலைவரே? கோல போட்டிக்கு டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டு வாசலில் கோலம் போடுவீங்கல்ல, அந்த கோலத்தை வந்து நாங்கள் எடுத்து மார்க் போட்டுக்கிடுதோம். சரியா? அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். அடுத்து பாட்டு போட்டி பொங்கல் அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் போல் சும்மா உட்காந்துருப்பீங்கல்ல, அந்த நேரத்துக்கு எல்லாம் மரத்தடிக்கு வந்துருங்க. அங்கே வச்சு பாட்டு போட்டியை நடத்திடுவோம். அதுக்கு பிறகு கயிறு இழுத்தல் போட்டியை மறுநாள் வச்சுக்கிடுவோம். சரியா? ஆட்டும் தலைவரே, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் டிவியில் பட்டிமன்றம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். காலையில் உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லி வடை சட்னி சாம்பார்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10-10:30 போல் பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டே கரும்பு திங்கணும். அப்போ தான் பொங்கல் கொண்டாடின மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு மத்தியானம் சாம்பார் கூட்டு காயெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பிறகு வந்துடுதோம். அதுக்கு பிறகு நீங்கள் பாட்டு போட்டியை நடத்திக்கோங்க. ஆமாம்மா, நானும் என் வீட்டில் அதெல்லாம் பார்க்கணும்ல, பார்த்துட்டு தான் வருவேன். தலைவர் என்னாச்சி, ராணியக்கெல்லாம் போட்டிக்கு வரக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் பிரேச தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவீரு. ஏம்மா அப்படிலாம் நான் ஆள் பார்த்து செய்ய மாட்டேம்மா. ஆள் பார்த்து செய்யாம தான் வருஷம் வருஷம் கோல போட்டியில் ஒத்த ரோசாக்கு பிரைஸ் தரீராக்கும். போன வருஷம் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போனால. அது போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம். அந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் என் வீட்டில் வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு நான் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இடத்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்த தொடச்சி கிடச்சி வச்சு சுவிட்ச் போர்டெல்லாம் மாட்டி வச்சேன். கடைசியில் பார்த்தா ஃப்ரிட்ஜை உன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் வச்சியே, கோலத்தை ஒழுங்கா போட்டியா? நான் கோலெல்லாம் ஒழுங்கா தான் போட்டேன். இந்த தலைவர் தான் ஆளு பார்த்து இந்த ஒத்த ரோசாக்கு பிரைஸ் கொடுத்துட்டாரு. யோ ராதாக்கா, நீங்கள் போட்டதெல்லாம் ஒரு கோலமா? மாலாக்கா போட்டிருந்த கோலத்தை நீங்கள் பார்க்கவே இல்லையோ? தலைவர் எதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாருன்னு அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தலைவர் மட்டுமா வந்து சொன்னார்? அந்த கமிஷனர் வந்திருந்தார்ல, அவர் தான் அழகா இருக்குன்னாரு. மாலை தான் அழகா கோலம் போடுவான்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு இந்த ராதை இப்படி குதிச்சிட்டு கிடக்கா? ஏம்மா இங்கே பாருங்கம்மா, நான் ஆள் பார்த்தெல்லாம் யாருக்கும் ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும். சரியா? பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா இப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருங்க. நான் என் வேலையை பார்க்க போகிறேன். எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமான் சொல்லுக்குத்தான் நாங்கள் தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. அடியே மர்மவளே, அதான் பஞ்சாயத்து முடிஞ்சிட்டுல, சும்மா தானே கிடக்க போற. காலையிலே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அதனால இப்போ போய் பொங்க பானை வாங்கிட்டு வந்துருதியா? சரித்தே, போய் வாங்கிட்டு வந்துடுதே.
எனக்கும் பொங்க பானை வாங்க வேண்டியிருக்கு. எங்கள் அத்தையும் புதுசாக பானை வாங்கி தான் பொங்க வைக்கணுன்ட்டாங்க. அதனால இந்த வருஷம் நானும் பொங்க பானை வாங்க போகிறேன். எனக்கெல்லாம் பானை வேண்டாம்ப்பா. வருஷம் வருஷம் புதுசாக பானை வாங்கி வாங்கி பொங்க வச்சுக்கிட்டு கிடக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற பானையே நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கே மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கொலையெல்லாம் கட்டி அதை வச்சு பொங்கல் வச்சுக்கிடலாம். நானும் வாங்கலப்பா. ஒரேடிய பொங்க பானையை வருஷம் வருஷம் வாங்கி அந்த பானையெல்லாம் கொண்டு எங்கே போட, அதை பாதுகாத்து வைக்க வேண்டியிருக்கு. பொங்கல் வச்ச பானைன்னு தூக்கி போட மனசும் வரமடக்கி அதை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன செய்ய. அதனால வெங்கல பானையை வாங்கி போட்டுட்டேன். வீட்டில் வெங்கல பானை கிடக்கு. இனிமே வருஷம் வருஷம் அதுலேயே பொங்கல் வச்சுக்கிடுவேன். எனக்கு வேற பானையெல்லாம் வேண்டாம்ப்பா. நான்லாம் பொங்கலே வைக்க மாட்டேன்ப்பா. எல்லா வீட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் ஸ்வீட்டு அது இதுன்னு வந்துடும். பிறகு நம்ம போட்டு எனத்துக்கு வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற பொங்கலை திங்கிறதுக்கே நம்மளுக்கு வயிற்றுல இடம் காணாது. பிறகு நம்ம வேற வச்சு வேஸ்டாக தான் போகும். அதுக்குன்னு வீட்டில் பொங்கல் வைக்காமையே விடுவேன். சரி கொஞ்சம் வெள்ளை பொங்கலாவது வைக்கலாம்ல. அது எதுக்கு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு பொங்கலை போட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அரிசிக்கு பிடிச்ச கேடா. சரி இவ என்ன இப்படி இருக்கா? நல்ல அழகா சக்கரை பொங்கல் வச்சு வெண்பொங்கல் வச்சு நிறைய காய்கறியை போட்டு ஒரு சாம்பார் வைக்கணும். அதை பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. அது சூப்பராக இருக்குமே. அந்த வெள்ளை சோத்தில் அதை ஊற்றி சாப்பிட்டோம்னா கொண்டாங்கும். ஒரு 4 நாளைக்கு அந்த குழம்பு சுட வச்சு சோத்தில் ஊற்றி ஊற்றி சாப்பிடணும். நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா. அப்படி சாப்பிட்டா தான் பொங்கல் கொண்டாடின மாதிரி இருக்கும். இவளை மாதிரி சும்மா கிடக்கெல்லாம் எனக்கு மனசு வராதுப்பா. ஆமாட்டி, அந்த பொங்கல் குழம்புன்னு சொன்ன உடனே வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு அந்த வெள்ளை பொங்கல் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் எல்லாரும் எங்கே வெளியே வச்சு பொங்கல் விடுதாக? எல்லாம் குக்கர்லேயே பொங்கலை வச்சு கதையை முடிச்சிருதாக. வேலை ஈஸியாக முடிஞ்சிருமேன்னு பார்க்காளுங்க. நல்ல அழகாக வெளியே வச்சு கல் வச்சு அடுப்பு கூட்டி அதில் பொங்கல் வச்சு அதுக்கு முன்னால் ஒரு கோலம் போட்டு மஞ்சள் கொலை கரும்பெல்லாம் வச்சு நல்ல சாமிக்கு படைச்சி, ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா? பொங்கல்னா அப்படி தான் கொண்டாடணும். நம்ம கதையை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் வீட்டு முன்னால நிறைய இடம் கிடக்கு. நம்ம நல்லா அழகா பொங்கல் வைக்கும். இந்த அடுக்குமாடியிலலாம் வாடகைக்கு இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்கே போய் பொங்கல் வைப்பாங்க? அவங்களுக்கு இடமே கிடையாது. அவங்களாம் கேஸ் அடுப்பில் தானே பொங்கல் வைக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் பாவம் தான். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு வெளியே விளையாடவாது இடம் இருக்குது. அந்த வீட்டில் பிள்ளைகளை பூரா வெளியவே விட மாட்டாங்க. எங்கே வெளியே போகிற? வீட்டுக்குள்ளே கடைம்பாங்க. ஒரு ஃபோனை கொண்டு கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு 24 மணி நேரமும் ஃபோனை பார்த்துக்கிட்டே கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். கடவுள் கருணையால நம்மளுக்கு ஒரு இப்படி நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம எல்லாரும் நல்ல நன்றி சொல்லணும். நல்ல அழகா பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சி நல்லா கும்பிட்டு வேண்டிக்கிடணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். உலகத்துல மழை நல்லா பெய்யணும். எல்லா விவசாயம் செழிச்சு மக்கள்லாம் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு கடவுள் தான் உதவி புரியணும். காளியாத்தா மாரியாத்தா எல்லாரையும் காப்பாத்து. சரி, இப்போ என்ன மாலாக்கா, பொங்க பானை வாங்க வாரீங்களா இல்லையா? நம்ம மட்டுமா போகணும்? எல்லாரும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அப்போ லட்சுமி அக்கா, செல்வி அக்கா, நீங்கள் 2 பேர் வாரீங்களா? எனக்கு பானையெல்லாம் வேண்டாண்டி. நீங்க தனியா போறீங்களேன்னு உங்க கூட வேணா துணைக்கு வாரேன். சும்மா தான் வருவேன் சரியா? பானையெல்லாம் வாங்க மாட்டேன். அப்பனா நானும் வாரேன். எனக்கும் பானை வேண்டாம். நானும் சும்மா உங்க கூட வாரேன். கூட வந்து ஜூஸ் வாங்கி தருவீங்களா? சொல்லுங்க, நானும் வாரேன். உங்களை இப்போ யார் கூப்பிட்டா? நாங்கள் பாட்டுக்கு பானை வாங்க போகிறோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் குறுக்க வந்துக்கிட்டு ஜூஸ் வாங்கி தரியாங்கீங்க. நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரணும்? உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா கை காசை போட்டு வாங்கி குடிங்க. அவ வீட்டுல பொங்கலே வைக்க மாட்டேங்க. அவ ஜூஸ் எங்க வாங்கி குடிப்பா? ஐயோ பாவம். அவ கிடக்கா, அவ கதையை விடுங்க. வாங்க நம்மளாம் போவோம். இந்த கடையில பானை நிறைய அடுக்கி வச்சிருக்காங்கடி. இங்கெல்லாம் நல்லா பார்த்து வாங்கலாம். இங்கேயே வாங்கிருவோமா? பொங்க பானையெல்லாம் இப்போ என்ன அழகாக கலராக பெயிண்ட் அடித்து அழகாக வருது தெரியுமா? இது வெறும் பானையாக இருக்குது. இது வேண்டாம். நல்ல அழகாக ஒரு பானையை வாங்குவோம். பக்கத்து கடைக்கு போவோம் வாங்க. ஆமா, இங்க பானை பூரா பிளெயினால இருக்கு. நல்ல அழகழகா டிசைன் போட்டு வாங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பொங்கும்போது நல்லா இருக்கும். ஆட போங்கடி. அடுப்புல வச்சு கொஞ்ச நேரத்துல எந்த பானையா இருந்தாலும் கருத்து தான் போகுது. இதுல கலர் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. சரி வாங்க போவோம். அடுப்பில் வச்ச பிறகு வேணால் கருத்து போட்டும். ஆனால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாலே அழகாக இருக்கும்ல, அதுக்கு தான் பெயிண்ட் அடித்த பானை வாங்கணும். என்னமோ செய்யுங்கம்மா. பொங்க வைக்க போகிறது நீங்கள் தான். உங்கள் இஷ்டப்படியே வாங்குங்க. இந்த பானைலாம் கொஞ்சம் விலை குறையா தருவாங்க. அது என்ன விலை கூட சொல்லுவானுங்க. அதுக்கு தான் பார்த்தேன். ஏக்கா, ஒரு நாளைக்கு வாங்குதோங்க்கா. விலை கூட இருந்தால் பரவாயில்லக்கா. எங்கள் மாமியார் 500 ரூபா கொடுத்து விட்ருக்காங்க. பானை வாங்கிடலாம். ஏன் மாமியார் 300 ரூபா கொடுத்து விட்ருக்காங்க. அழகா பானை வாங்கிடுவேன். மண்பானை விலை என்ன ரொம்பயா இருக்க போகுது? ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும். அதனால் பார்த்து வாங்கிட்டு போயிடுவோம்.
இந்த கடையிலையும் கலர் பானை ஒன்றும் இல்லையே. அவரே பாவம் 4 பானையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் என்னத்தை போட்டு வாங்க. சரி நம்ம அங்கிட்டு போவோம். நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? பானை நல்லா இருக்கு பாருங்க, வாங்கிட்டு போங்க. பொங்கல் வைக்க ஏத்த பானை, புது பானை. புது பானை வாங்க தான் கடைக்கு வருவாங்க, அப்புறம் பழைய ஓட்ட பானையை வாங்கவா கடைக்கு வருவாங்க? அண்ணாச்சி கலர் கலராக பெயிண்ட் அடித்த பானை வேணும், அது வச்சுருக்கீங்களா? கலர் பானையெல்லாம் வேஸ்ட்டுமா. இங்க பாருங்க, என்ன அழகா சிவப்பு கலர்ல பானை இருக்குன்னு. நல்ல மண்ணு கலர்ல இருக்கு. இதுதான் நல்ல பவுன் மாதிரி இருக்கும். இதை வச்சுதான் பொங்கல் வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்போ கலர் அடித்த பானையில் பொங்கல் வச்சா பொங்கல் நல்லா இருக்காதுங்கீரோ? ஆமா, என் கடை பானையில பொங்கல் வச்சாதான் பொங்கல் டேஸ்டா இருக்கும். நீ வேற கடையில எங்க வாங்கி வச்சாலும் டேஸ்டாவே இருக்காது. பொங்க பானைக்குள்ள மசாலா பொடி எதுவும் போட்டு தருவீரோ? சை, அதெல்லாம் இல்லம்மா. எங்க பானை நல்ல சுத்தமான மண்ணுல செஞ்ச பானை, அதனால நல்லா இருக்கும்னு சொல்லுதே. இல்லை அண்ணாச்சி, எங்களுக்கு கலர் பானை தான் வேணும். அது எங்கே கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இந்த ஏரியா பக்கம் கிடைக்காதுமா. என் கடையில இருக்கிற பானை மட்டும்தான். இதோட கடை முடிஞ்சிட்டு நீங்க இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க. பாத்தீங்களாடி, இவன் கடையில பொருள் வாங்கலைன்னு அடுத்த கடையை கூட காட்ட மாட்டேக்கான். இங்கேயே வாங்கிட்டு போ, கடை முடிஞ்சிட்டுங்க பாரு. அவன் கிடக்கான் கம்பளி பூச்சி மண்டையே. நம்ம அடுத்த கடையை பார்த்து போவோம். ஏம்மா போவாதீங்கம்மா, பானை விலையை குறைச்சி தாரேன். நீர் ஒண்ணுமே சொல்லாம பானையை வாங்குன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க வாங்கியிருப்போம். இதுக்கப்புறம் கடையே கிடையாது, என் கடை தான் கடைசி கடை, இங்கதான் நீங்க வாங்கணும்னு சொன்ன பத்தியா, அதனால இங்க வாங்க மாட்டோம். அந்த பக்கம் பாரு, வரிசை இந்த ஏரியா பூரா கடை தான் இருக்கு. எல்லாம் ஒரு வியாபார டெக்னிக்கி. இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கட்டி பார்த்த? இக்க நேற்று ரேஷன் கடையில் பார்த்தேங்க்கா. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு தான். பார்த்து பேசி வாங்கிட்டு போயிடுவோம். இந்த கடையில் எவ்வளோ பானை வச்சிருக்காருன்னு பாருங்க. ஆமாம்மா, நீங்க கேட்ட மாதிரி கலர் கலரா பானை இருக்கு. இங்கேயே வாங்கி முடிச்சிருங்க, இன்னும் அலைய விடாதீங்க. லட்சுமி அக்கா அவர்கிட்ட கேளுங்க, பொங்க பானை இருக்கான்னு கேளுங்க, எடுத்து தருவாரு. சரிடி, இரு கேக்க. அண்ணாச்சி, பொங்க பானை இருக்கா? கலர் கலரா பெயிண்ட் அடிச்ச பானை வேணும். அது நிறைய இருக்குக்கா, இருங்க எடுத்து தாரேன். மந்திரவாதியா இருப்பாரோ? கையை அங்கிட்டாம நீட்டுதாரு. இந்த பானை நல்லா அழகா இருக்குமா. சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். உங்களுக்கு பொங்கல் வைக்க ஏத்த பானை. ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்குலாம் நல்லா இருக்கும். வேற காட்டுங்களே. ஏக்கா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் புது மாடல்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நல்ல அழகா இருக்கும்க்கா, பொங்கல் வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குப்பா, இன்னும் ஏதாவது இருந்தா எடுத்து காட்டு. இதுவும் அழகா இருக்கு, நாங்க பாக்கோம். கடைசியில எது பிடிக்குன்னு பார்த்து வாங்குதோம். சரிக்கா, இருங்க காட்டுதே. அவ்வளவுதான்க்கா, இப்போதைக்கு பெயிண்ட் அடிச்ச பொங்க பானை இவ்வளவுதான் இருக்கு. மற்றபடிக்கு வேணும்னா வேற கலர் தான் பார்க்கணும். இந்த சாதாரணமா இருக்கும் பாத்தீங்களா, சிவப்பு கலர்ல, அந்த பானை தான் இருக்கு. இதே எல்லாமே அழகா தான் இருக்கு, எதையாவது பார்த்து எடுப்போம். ஏக்கா எல்லா பானையும் வச்சு கொடுத்துறவா? எப்பா எல்லா பானையெல்லாம் வேண்டாம்ப்பா, 2 பானை தான் வேணும். ஏட்டி பார்த்து சொல்லுங்க டி, எந்த பானை வேணும்னு சொல்லுங்க, அண்ணாச்சி எடுத்து தருவாரு. எனக்கு அவர் கை கிட்ட வச்சிருக்காருல்லக்கா, அந்த கலர் கலராக இருக்கு பாருங்க. டார்க் ஊதா கலரில், அதுக்கு மேலே நிறைய கண்ணாடிலாம் ஒட்டி. அந்த பானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, அழகா இருக்கு. அது டார்க் ஊதாவாட்டி, கருப்பு பானை மாதிரிலாம் இருக்கு. பொங்க வைக்கிறதுக்கு இந்த கலர்லயே வாங்குவாங்க. ஐயோ, அது அழகா இருக்கே. அழகா இருக்குங்கிறதுக்காக பிள்ளி சூனி வைக்கிற பொம்மையை கொண்டு வீட்டில் வைப்பியா? நல்ல பானையை பார்த்து வாங்கு. சரிக்கா சரிக்கா, குடும்பம் நல்லா இருக்கணும்ல, நீங்களே ஒரு நல்ல கலரை பார்த்து சொல்லுங்களேன். அந்த சின்ன பானை ஒன்று இருக்கு பாருட்டி, மஞ்சள் கலர் வாய் வச்சது, அது நல்லா அழகா இருக்கு. அதை வாங்கிட்டு போ. அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு காணும், 3 பேர் தானே. ஆமாக்கா, அந்த பானை நல்லா அழகா இருக்கு. கீழே பொம்மை படம்லாம் போட்டிருக்கு. சியா குட்டி பார்த்து சிரிப்பா. சரி, அப்ப அதையே வாங்கிக்கோ. அவர்கிட்ட எவ்வளவுன்னு கேளு. சரி இருங்க கேட்கேன். அண்ணாச்சி, அந்த மஞ்சள் கலர் வாய் வச்ச பொம்மை படம் போட்ட பானை இருக்குல்ல, அது எவ்வளோ ரூபா? ஏக்கா 500 ரூபாக்கா. என்னடி நீ 500 ரூபா வச்சிருக்கிறது இந்த ஆள் பார்த்துட்டாரோ? பானை விலை எவ்வளவுன்னு கேட்டா 500 ரூபாங்காரு. அவர் கிடக்காரு. நான் இப்போ என்ன 500 ரூபாயா கொடுக்க போறேன். இருங்க வாரேன். அண்ணாச்சி, எவ்வளோ விலை சொன்னீங்க? 500 ரூபாக்கா. நம்ம கடையில எல்லாம் விலை குறைதான். மற்ற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா விலை விலை சொல்லுவானுங்க. நான் குறைச்சு தான் தருவேன்க்கா. அதுவும் நீங்களாம் தெரிஞ்ச மூஞ்சா இருக்கீங்க. நேற்று தான் உங்க எல்லாரையும் ரேஷன் கடையில பார்த்தேன். அதனால விலையை குறைச்சு தான் தரேன்க்கா. சாதாரண பானையே 50 ரூபா 60 ரூபா தான். பெயிண்ட் மட்டும் அடிச்சு வச்சுக்கிட்டு 500 ரூபாயா சொல்லுவீரு? அவளெல்லாம் தர முடியாது. 150 ரூபாய்க்கு கொடுங்க. ஏக்கா 100 ரூபாய்க்கு கேட்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன 150 ரூபாய்க்கீங்க? அதானே, 100 ரூபாய்க்கே கொடுங்க. 100 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதுமா. 100 ரூபாய்க்கு வேணும்னா அந்த சாதாரண பானையை தான் நீங்க பார்க்கணும். அண்ணாச்சி, நாங்க ஒன்றும் நேரம் போலன்னு இந்த கடைக்கு வரல. பானை வாங்க தான் வந்திருக்கோம். 2 பானை வாங்க போறோம். சரியா? நீங்க ஒழுங்கு விலையை குறைச்சு கொடுத்தாதான் நாங்க அடிக்கடி வந்து உங்க கடையில ஏதாவது வாங்குவோம். இல்லைன்னா வரமாட்டோம். அதையும் பார்த்துக்கிடுங்க. 500 ரூபாய்லாம் சொன்னா எவன் பொங்க பானை வாங்குவா? சரி, எவ்வளவுதான் தருவீங்கம்மா?
உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நீங்களும் நஷ்டப்படக்கூடாது நானும் நஷ்டப்படக்கூடாது. அதனால ஒரு 120 ரூபா தாரேன், அந்த மஞ்ச பானையை கொடுத்துருங்க. நெட்டச்சி வீட்டுக்கு அந்த பானை போதும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் அவங்க மாமியார் அவ்வளோதான், இன்னொரு கை குழந்தை தான் இருக்கு. அவங்க அம்மா வீட்டில் தனியாக பொங்கல் வச்சிருவாங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் வேண்டாம். இந்த பானை அவளுக்கு சரியா இருக்கும். பிறகு இந்த மேலே ஒரு வெள்ளை கலர் பானை இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா அழகா இருக்கு. அந்த பானை மாலா குடும்பத்துக்கு சரியா இருக்கும். எனக்கும் அந்த பானை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலா வீட்டில் சாணியாக்கெல்லாம் பம்பாயிலேருந்து வருவாங்க. பொங்கலுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பொங்கல் கொடுக்கணுமா இல்லையா, அதனால கூட கொஞ்சம் பொங்கல் வைக்க வேண்டியிருக்கும். அதனால அவளுக்கு பெரிய பானையாக கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு 150 ரூபா தந்துருதேன். ரெண்டுக்கு சேர்த்து 270 ரூபா தாரேன். நீங்கள் அழகா 2 பானையும் பேக் பண்ணி கொடுத்துருங்க பாப்போம். இம்மா நம்மள ஆடுறீங்களா? நீங்களா ஒரு ரேட்டை சொல்லிக்கிட்டு 270 ரூபாய்க்கு 2 பானை கேட்கீங்க. நான் ஒரு பானை 500 ரூபான்னு சொல்லுதம்மா, 2 பானை 1000 ரூபா. நீங்க பாத்தீங்களா, 2 பானைக்கு ஒரே விலையை சொல்லுதீங்க. ஆனா நான் அப்படியே செஞ்சேன், பெரிய பானைக்கு விலையை கூட்டி தாரேன், சின்ன பானைக்கு விலையை குறைச்சி தரமில்ல. இம்மா என்னம்மா இப்படி போட்டு என்னை பாடாப்படுத்துதீங்க? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா. நீங்க வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, முதல்ல போங்க. அது எப்படி? இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு பானையை செலக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு 120 ரூபாய்க்கு ஒழுங்கு அந்த பானையை எடுத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் மேலே இப்போ கேஸ் போட்டுருவோம். இம்மா கேஸுன்னு பயம் கட்டாதீங்கம்மா, பானை எடுத்துட்டு போங்க. அப்படி வாங்க வலிக்கு. எனக்கும் அந்த வெள்ளை பானை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு 150 ரூபா தாரேன், சந்தோஷமா வச்சுக்கோங்க. நெட்டச்சி நீ ஒரு 120 ரூபா எடு, நான் ஒரு 150 ரூபா எடுக்கேன். சேர்த்து கொடுத்துட்டு பானையை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். லட்சுமிக்கா, இப்போ வரும்போது உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்தோம்ல, அதை கொடுத்துருங்க. மாலா கட்ட நான் பிறகு வாங்கிக்கிடுதேன். சரிட்டி, இருந்தா கொடுக்கேன். அண்ணாச்சி இந்தாங்க 500 ரூபா இருக்கு. 270 ரூபா எடுத்துட்டு மிச்சம் 230 ரூபாய் தாங்க. 2 பானைக்கு சேர்த்து இந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டா? ஏட்டி போலீஸை கூப்பிடு, இவரை பிடிச்சி உள்ள போடுவோம். இம்மா இருங்கம்மா, சில்லற தாரேன். இந்தாங்கம்மா 230 ரூபா இருக்கு, வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. துட்டு கொடுத்தாச்சிட்டி, பானையை தூக்கி தலையில வச்சுட்டு கிளம்புங்க. ஏக்கா எனக்கு லாபமே கிடையாது தெரியுமா? அதெல்லாம் லாபம் இருக்கும் அண்ணாச்சி, எப்படினாலும் நீங்க லாபம் இல்லாம கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏட்டி பானையை தூக்குங்கடி. இந்த அடி நெட்டச்சி, மிச்ச துட்ட புடி. சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. சரியா இருக்குக்கா. சரி அப்ப கிளம்புவோமா? ஆட்டும் பானையை தூக்குங்க. பேசாம நம்மளும் ஒரு பானை வாங்கிருக்கலாம் போல, என்ன அழகா இருக்கு. இன்னும் பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் போய் வாங்கணும்.